வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் ஜெயஸ்ரீ மகப்பேறு மருத்துவர் அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். சரி, எப்ப யாரெல்லாம் ஜாஸ்தி இந்த மாதிரி கீரை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சின்னதா நீங்க ஒரு டெஸ்ட் பண்ணி நீங்களே பாத்துக்கலாம். என்னன்னா, ஒரு சேர் நல்ல கைப்பிடி இருக்க ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க. டைம் உங்க பேர பசங்களையோ இல்ல உங்க பசங்களையோ டைம் செக் பண்ண சொல்லுங்க. அந்த சேர்ல உட்காந்து ஏந்திரிச்சு ஒரு 10 அடி நீங்க நடந்துட்டு திருப்பி அந்த சேர்ல உட்கார்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. அது ஒரு 12 செகண்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க கட்டாயமா மருத்துவரை அணுகி, ஏன்னா உங்களுக்கு கீழே விழாம இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கண்களையும் கால்களையும் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏன்னா இப்ப யூஸ்வலா சொல்லுவோம் இல்லையா, வயசானா நமக்கு அந்த கண்ணுல அந்த பொறையோடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்ராக்ட் எல்லாம் வரும். சோ அதெல்லாமும் நம்ம கரெக்டா டாக்டர்கிட்ட காமிச்சு அந்த செக்அப் எல்லாமும் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம சாப்பிட மாத்திரை வருது. யூஸ்வலா ஒரு 50 வயசு ஆனாலே 60 வயசு ஆனாலே எல்லாருக்கும் கட்டாயமா ஒரு பிபி, ஒரு சுகர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் வயசானதுக்கு அப்புறமேட்டு அந்த ரொம்ப கண்ட்ரோலா ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா என்னங்கிறத உங்க டாக்டர் பார்த்துட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் மாத்தி கொடுப்பாங்க. சில பேருக்கு இப்ப இந்த சீக்கிரமா மாதவிடாய் நிக்கிறதுனால நம்ம உடம்புல சொல்ற அந்த ஹார்மோன், ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஹார்மோன் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகிறதுனால உடம்புல இந்த தோல்லாம் சுருங்கும், முகம்லாம் சுருங்கும், சின்ன சின்னதா புள்ளிகள்லாம் வரும். அது எல்லாமே இந்த ஹார்மோன் நமக்கு கம்மியா இருக்கிறதுனாலதான். சோ அப்ப இது இன்னொரு விதத்துல நம்ம பாதிக்கும் அப்படின்னா, ஏன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த ஸ்ட்ரென்த் அந்த இதெல்லாமும் அது கம்மி பண்ணும். அப்படி இருக்கிறதுனால கீழே கர்ப்பப்பை இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த கீழே கர்ப்பப்பை இறங்குறது ரொம்ப பெரிய பயப்படுற மாதிரியான விஷயம் எதுவும் கிடையாது. அது உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்துச்சுன்னா நம்ம கட்டாயமா டாக்டர் அணுகி அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சோ அது உங்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்கல, உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கோ இல்ல மலம் கழிக்கிறதுக்கோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. உங்களோட நார்மலா நீங்க உங்களோட டெய்லி வேலைகளை அதோடய உங்களுக்கு செய்ய முடியுது அப்படின்னா நம்ம அதுக்காக எதுவும் உடனடியா பெரிய ட்ரீட்மெண்ட் நம்ம எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா பெண்களுக்கான பயம் புற்றுநோய், குறிப்பா கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம். ரொம்ப காமனா இந்த பிபி, சுகர், ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி இல்லாம அடுத்து இன்னும் நம்ம எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு நோய் கேன்சர் இல்லையா? சோ இப்ப நமக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னென்ன கேன்சர் வரதுக்கு காமனா நம்ம நாட்டுல இருக்குன்னா, ஒண்ணு மார்பக புற்றுநோய், அடுத்தது கர்ப்பப்பை வாயில வர புற்றுநோய், மூணாவது கர்ப்பப்பை உள்ளார வர புற்றுநோய். சோ இதை நம்மளால தடுக்க முடியுமா? கேன்சரை நம்மளால தடுக்க முடியாது. பட் ஆனா நம்மளால முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த முடியும். சோ இப்ப கர்ப்பப்பை வாயில வர புற்றுநோய் யூஸ்வலி இப்ப பாப்ஸ்மியர், அந்த கர்ப்பப்பை வாயில இருந்து ஒரு டெஸ்ட் எடுத்து, இப்ப நீங்க எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நீங்க ஹாஸ்பிட்டல் போனா கூட உங்களோட டாக்டர் மகப்பேறு டாக்டர்கிட்ட போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிருப்பாங்கம்மா, கர்ப்பப்பை வாயில இருந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்கணும், நமக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரியும். சோ அது ஒரு வாட்டி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கூட அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்ம அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது இந்த கர்ப்பப்பை உள்ளார வர கேன்சர் அப்படிங்கறது என்னன்னா, யூஸ்வலா மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமேட்டு நமக்கு உதிரம் படவே கூடாது. அப்படி உதிரம் ஒருவேளை பட்டுச்சு அப்படின்னா கட்டாயமா அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இம்மீடியட்டா நம்ம டாக்டர் அன்னைக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பாக்குற மாதிரி இருக்கும். சோ மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமேட்டு உதிரம் படுறதுங்கிறது நமக்கு ஒரு அபாயகமான சிக்னல் சொல்லிட்டு நம்ம இமீடியட்டா டாக்டர் போய் பார்க்கணும். அது சாதாரண விஷயம்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது நம்ம. அடுத்தது மார்பக புற்றுநோய். ஒரு 40 வயசு ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் வருஷம் நம்ம மார்பகத்தை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுல எல்லாம் நம்மளவே குளிக்கும் போது நம்ம மார்பகத்தை எப்படி ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் கட்டி மாதிரி தென்படுதா, இல்ல ஏதாச்சும் ரத்தம் மாதிரி வருதா,
இல்ல பாக்குறதுக்கே ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம போய் டாக்டர் இது பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வந்து கூச்சமா இருக்கு, உங்களை பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா வருஷம் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போயிட்டு மார்பகத்தை நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறது அவசியம். சோ இதுதான் நம்ம வந்து பண்ணிக்க வேண்டிய இது. அடுத்தது வந்து சில சமயம் வந்து இந்த சினைப்பையில வர புற்றுநோய் எப்படி நமக்கு வந்து என்ன அறிகுறி நமக்கு காமிக்கும் அப்படின்னா, இதுல வந்து எதுவுமே நமக்கு பெருசா வந்து தெரியாது. சாப்பாடு தள்ளி போகலாம், இல்ல கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ரொம்ப செரிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் வயிறு உப்புசமா தெரியுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஓகே இது நமக்கு அல்சர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே ஒரு அல்சர் மாத்திரை வாங்கி போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னா ரைட், நமக்கு அது வந்து போட்டு பார்க்கலாம். இல்ல இது தொடர்ச்சியா ஒரு 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் உங்களுக்கு இதே மாதிரி இருக்கு அப்படின்னா இமீடியட்டா டாக்டர் அணுகி வேற ஏதாச்சும் நமக்கு நோய் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பேர் குமாரி, வயசு 55, ஊரு நத்தமேடு. நிலா ரேடியோவில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டமாக பேசினாங்க. ஜெயஸ்ரீ மேடம் பேசினாங்க. அவளும் எங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதாக அவளும் எங்களுக்கு நியூஸாக இருந்தது. நேர்களே, டாக்டர் மாரியப்பன் காது மூக்கு தொண்டை சிகிச்சை நிபுணர் அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். இப்போ வேற மாதிரி ஆரோக்கிய குறை ஆல்ரெடி இருக்கு, சுகரு, பிபி இதெல்லாம் இருக்குன்னா இது வந்து நம்மளோட காது கேட்கும் திறன் எல்லாம் ஏதாவது பாதிக்குமா சார்? நல்ல கேள்வி. இதிலே ஹைப்பர் டென்ஷன், இந்த ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் என்று கூறக்கூடிய வியாதிக்கு உட்கொள்ளக்கூடிய மருந்துகள் நாம் அதில் சில தரப்பட்ட மருந்துகள் மாத்திரம் இந்த இரத்த குழாய்களை விரிவடைய செய்து நம்முடைய இரத்த அழுத்தத்தை குறைக்கின்ற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கொள்வதால் நாம் வெகு நேரம் அமர்ந்து விட்டு எழுந்திருக்கிறோம் என்றால் அந்த இரத்த நாளங்கள் விரிவடைவதால் காலிலிருந்து தலைக்கு இதயத்துக்கு ரத்தம் செல்லக்கூடிய வேகம் குறையும். அது திடீரென்று எழுந்திருக்கும் போது அந்த ரத்தம் கீழேயே சிறிது நேரம் தங்கிவிடுவதால் இயல்பாக தலை சுற்றல் வருவதுண்டு. இதனை நாம் ஹைப்போடென்சிவ் வெர்டிகோ என்று சொல்வோம். பொசிஷனல் ஹைப்போடென்ஷன் என்று அழைப்போம். இதனாலும் வரலாம். சர்க்கரை வியாதியினால் செவி, நாம் சொன்னோம் அல்லவா, இயல்பாகவே மூப்பின் காரணமாக அந்த செல்களின் எண்ணிக்கை குறையும் என்று. ஆனால் சர்க்கரை வியாதி வந்துவிட்டால் அது துரிதப்படுத்தப்படும். சர்க்கரை வியாதியினால் அது துரிதப்படுத்தப்படும். அது அல்லாமல் ஒலி மாசு நமது கட்டுப்பாட்டில் இல்லை. அது நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா இடங்களிலும் ஒலிபெருக்குகளின் மூலம் பாடல்கள் மற்றும் மற்ற எல்லாம் நடக்கின்றன. அது நமது கட்டுப்பாடில் இல்லை. ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தினர் அவர்களுக்கு விருப்பமான இசையை நுண் ஒலிபெருக்கிகளை செவிக்குள் வைத்துக் கொண்டு வெகு நேரம் அதை உபயோகப்படுத்துவதால் நம்முடைய கேள்வித்திறன் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இவர்களெல்லாம் மூப்படையும் போது வெகு சீக்கிரமாகவே அந்த இதை பெற்று விடுகிறார்கள். அதனால் அதை நாம் குறைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய காரணங்களில் இது ஒன்று. நன்றி சார். இப்போ சர்க்கரை நோய், பிரஷர் இதெல்லாமும் எப்படி நம்ம காது நரம்புகளை பாதிக்கும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. சில வயதானவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து காதுல இருந்து நீர் வழிதல், அதாவது சீழ் மாதிரி வழிதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். காதில் இருந்து சீவு வருவது அனைத்து வயதிலும் வரும். இதில் இளமையிலேயே வரக்கூடியதும் உண்டு. முதுமை காரணமாக வரக்கூடியது என்றால் அது ஒன்றுதான் இருக்கிறது. அது அதன் பெயர் வந்து நாம் ஒரு வெகு எளிதில் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாகும். அதை மெலிக்னன்ட் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா என்று ஆங்கிலத்தில் பகர்வார்கள். அது மெலிக்னன்ட் என்றால் அது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை இங்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால்
இது புற்றுநோய் சம்பந்தப்பட்டது அல்ல. இதை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்றால் புற்றுநோயை போலவே சிகிச்சைக்கு கடினமானது. அதனால் இதனை மெலிக்னன்ட் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா, அதாவது வெளிச்செவியில் நமக்கு சாதாரணமாக இயற்கையிலேயே இருக்கக்கூடிய கிருமிகள், நோய் விளைவிக்காத கிருமிகள், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடும்போது, வயது ஆகுவதனால், மூப்பினால், அல்லது சர்க்கரை வியாதியினால், அல்லது ஏதாவது மாற்றுறுப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு நம்முடைய உடல் எதிர்ப்பு சக்தியை குறைக்கின்ற மருந்துகள் உட்கொள்வதனால் நம்முடைய உடல் எதிர்ப்பு குறையும் போது அந்த விதமான ஒரு அந்த வெளிச்செவியில் உள்ள தோலில் இது ரணமாகி அப்படியே சிறிது சிறிதாக அரித்து அது மிகவும் வலியுடன் கூடிய ஒரு சிறிய சீவு வருவது போல ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இது எலும்பையும் அரிக்கக்கூடியது. எலும்பை அரித்து மிக வேகமாக முக நரம்புகளையும் பாதிக்கலாம். இந்த கிருமியானது அந்த எலும்பை அரிப்பதன் மூலம் மூளைக்கும் சென்று மெனிஞ்சைட்டிஸ் மற்ற மூளை இன்ஃபெக்ஷனையும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல முதுமை அடையும் போது நாம் வாயை திறந்து மூடுகின்ற அந்த ஜாயிண்ட் ஒன்று இருக்கிறது. தாடை எலும்பும் அந்த செவி எலும்பும் அதில் அந்த ஜாயிண்ட்லே பங்கெடுக்கின்றன. அதிலே வழக்கமாக வருகின்ற ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லுவார்கள், மூட்டு அழற்சி. அந்த மூட்டு அழற்சி கால் முழங்காலில் வருகிறது அல்லவா, அதுபோலவே இந்த டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் என்று சொல்லுகின்ற அந்த ஜாயிண்ட்டும் வயதடைவதனால் தேய்ந்து போய் அங்கே வலி வருவதற்கு மிகுந்த காரணமாகிறது. டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் ஆர்த்தரைட்டிஸ் என்று கூறுவார்கள். ஆனால் வயது முதிர்வடையும் போது நாம் எதை தவிர்க்க வேண்டும் என்றால், செவியில் கூர்மையான எதையாவது விட்டு செவியை சொறிவது அல்லது செவியில் இருக்கின்ற அழுக்கை நாம் எடுப்போம் என்று நாமே அதை செய்ய நினைப்பது. இதன் காரணமாக அங்க செவியில் சிறிய ஒரு அரிப்பு ஏற்பட்டு அந்த தோலில் சிறிய காயம் ஏற்பட்டாலும் அது பெரிதாவதற்கு ஏதுவாகிறது. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், என் பெயர் அனிதா. நான் எனக்கு வயது 51. நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். டாக்டர் மாரியப்பன் இஎன்டி அவர்கள் நிலா எஃப்எம்ல காது, தொண்டை, மூக்கு சம்பந்தமான சில அறிவுரைகளும் அதற்கான தீர்வுகளும் நிறைய சொன்னாங்க. அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் மிக பயனுள்ளதாக இருந்தது. இந்த விஷயத்தை நான் மற்றவர்களுக்கும் எனக்கு சொல்லும்படி கொஞ்சம் புரிதலுடன் இருந்தது. மிக்க நன்றி, வணக்கம்.